5 mark question பார்க்கிறோம். Two taps running together can fill the tank in 3 1/13 hours. If one tap takes 3 hours more than the other to fill the tank, then how much time will each tap take to fill the tank அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 2 டேப் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரு டேங்கை வந்து 3 1/13 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணாங்க. இதுல ஒரு டேப் எடுத்துக்கிற டைம் வந்து இன்னொரு டேப் எடுத்துக்கிற டைமை விட 3 ஹவர்ஸ் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேப் 1 டேப் 2ன்னு வச்சுக்கலாம். டேப் 1 வந்து இட் டேக்ஸ் எக்ஸ் ஹவர்ஸ் டு ஃபில் த டேங்க். செப்பரேட்லி அந்த ஒரு டேப் மட்டும் ஓப்பன்ல வச்சா எக்ஸ் ஹவர்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா, அண்ட் டேப் 2 டேக்ஸ் இதை விட இது 3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து எக்ஸ் பிளஸ் 3 ஹவர்ஸா இருக்கும். இப்போ 2 பேரும் சேர்ந்து 3 1/13 அப்படின்னா இந்த டைமிங்கை ஆட் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு டேங்க் இருக்கு. இப்போ இங்க ஒரு பைப் இருக்கு, இங்க ஒரு பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பைப், இது வந்து டேப் 1, இது வந்து டேப் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டேப்பை வந்து நம்ம தனியா ஓப்பன்ல வச்சிருக்கோம். இது மட்டும் ஓப்பன்ல இருக்குன்னா இந்த ஒரு டேப் இந்த டேங்கை ஃபில் பண்ண 7 ஹவர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டேப்பை வந்து நம்ம ஓப்பன்ல வச்சிருக்கோம். இந்த டேப் மட்டும் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா இது மட்டும் தனியா ஃபில் பண்ண 5 ஹவர்ஸ் ஆகும் இந்த கம்ப்ளீட்டா இந்த டேங்கை ஃபில் பண்றது. இப்போ 2 பேரும் அட் அ டைம்ல ஓப்பன்ல இருந்தாங்கன்னா இந்த டேங்கை ஃபில் ஆக எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டெஃபினட்டா டைம் குறையும். ஏன்னா இந்த ஒரு டேப் மட்டும் ஓப்பன்ல இருந்தாலே 5 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிடும். இன்னொரு டேப்பும் கூட ஓப்பன்ல இருக்கு. அப்போ டைம் என்ன ஆகும்? டெஃபினட்டா கம்மியாக தான் ஆகும். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 12 ஹவர்ஸ் ஆகும், 13 ஹவர்ஸ் அப்படி சொல்லவே கூடாதுல்ல. அது வந்து லாஜிக்கே கிடையாது. ஸோ டைரக்டா இதை ஆட் பண்ணக்கூடாது. இது எப்பவுமே 1 ஹவருக்கு வந்து கம்ப்ளீட்டா கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்லணும். இப்போ இந்த ஒரு பைப் மட்டும் இந்த டேங்கை ஃபில் பண்ண 7 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னா 1 ஹவர்ல எவ்வளோ போர்ஷன் ஆஃப் த டேங்கை ஃபில் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா 1/7 போர்ஷனை ஃபில் பண்ணும். செகண்ட் ஹவர்ல 2/7, தேர்ட் ஹவர் அப்போ 7th ஹவர் வரும்போது 7/7 கம்ப்ளீட் பண்ணும். அதே மாதிரி தான் செகண்ட் டேப்புக்கும். இது மொத்தமா 5 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்களா. அப்போ 1 ஹவர்ல எவ்வளோ போர்ஷனை கவர் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 ஹவர்ல 1/5 போர்ஷனை கவர் பண்ணும். செகண்ட் ஹவர் 2/5. அதே மாதிரி ஹோலா ஃபில் பண்றது 5/5 ஹவர். அதான் அந்த கம்ப்ளீட்டா 5 ஹவர் ஆகும் அப்படின்றது மீனிங். ஸோ எப்பவுமே இந்த டேப் கொஸ்டின் வருது. அதே மாதிரி எவ்வளோ பீப்புள் ஒர்க் பண்றாங்க, எவ்வளோ டேஸ்ல கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்குற கொஸ்டின்ஸா இருக்கட்டும். அதெல்லாம் அந்த இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் சொல்லுவாங்க. ஒன்று அதிகமானா ஒன்று கம்மியாகும்னு சொல்லுவோம்ல. அவங்களுக்குலாம் 1 ஹவருக்கு கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம அடிஷன் பண்ணணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இது டேப் 1 எக்ஸ் ஹவர்ஸ் ஆகும்ல. அப்போ இன்னும் 1 ஹவர்ல எவ்வளோ போர்ஷன் கவர் பண்ணணும்னு இப்படி எழுதிக்கோங்க. அப்போ இன்னும் 1 ஹவர் போர்ஷன் ஆஃப் த டேங்க் ஃபில்டு பை டேப் 1. டேப் 1க்கு டோட்டலாக எக்ஸ் ஹவர்ஸ் ஆகுதுல்ல. அப்போ 1 ஹவர்ல 1/x ஹவர்ஸ் ஆகும். அதே மாதிரி டேப் 2 1 ஹவர்ல எவ்வளோ போர்ஷன் ஃபில் பண்ணோம்னா அந்த டேப் 2க்கு டோட்டல் ஆகிற டைம் வந்து x + 3 ஹவர்ஸ். அப்போ 1 ஹவர்ல அது கவர் பண்ற போர்ஷன் 1/x + 3 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 பேரும் சேர்ந்த டைமிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 1/13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ரஃப்ல இம்ப்ராப்பரா மாத்திக்கோங்க. 3யும் 13 மல்டிபிள் பண்ணும்போது 39 வருது. 39 கூட இந்த 1 ஆட் பண்ணா 40. 40/13 அப்படின்றத மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அப்ப 2 பைப்பும் டுகெதரா ஓப்பன்ல இருந்தாங்கன்னா 40/13 ஹவர்ஸ் ஃபில் ஆகும். சரி, அப்போ 1 ஹவர்ல எவ்வளவு போர்ஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போத் டுகெதர் ஓப்பன்ல இருந்ததுன்னா 1 ஹவர்ல போத் டுகெதர் 1 ஹவர்ல எவ்வளவு ஃபில் பண்ணுவாங்கன்னா 1/40/13 அப்படின்னு எழுதணும். ஏன்னா 1 ஹவருக்கான போர்ஷன் கம்ப்ளீட் பண்றோம்ல. அப்ப அவங்க எடுத்துக்கிற டைமை 1 நாள் இப்படி டிவைட் பண்ணணும். ஸோ இந்த 1 ஹவர் போர்ஷன் இப்போ 1 ஹவர்ல ஃபர்ஸ்ட் டேப் கவர் பண்றது 1/x, ரெண்டாவது டேப் கவர் பண்றது 1/x + 3 போர்ஷன். 2 பேரும் சேர்ந்து 1/40/13 மேல எடுத்துட்டு போனா நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? 13/40 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணா அந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்க வந்து நடுவில் அடிஷன் இருக்கிறதுனால டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ x + 3 × 1 x + 3 x × 1 x டினாமினேட்டர்ல x × x + 3 அப்படின்னு வந்திருக்கும். இந்த பக்கம் நம்ம கிட்ட 13/40 இருக்கு. ஸோ இப்போ மேல இந்த x1 2x + 3 இருக்கு. டினாமினேட்டர்ல x × x x², 3 × x 3x = 13/40 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த x² + 3x அங்கேயும் 40 இங்கே எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ 40 × 2x + 3 = 13 × x² + 3x அப்படின்னு எழுதிக்கலாம். உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 42s are 80x, 43s are 120, 13 உள்ள எடுத்துட்டு போனா 13 × x², 13x², 13 3s are 39x. ஸோ இவங்க 2 பேரும் அங்கே எடுத்துட்டு போயிடலாம். அந்த பக்கம் ஆல்ரெடி ஒரு 13x² ஒரு 39x இருக்கு. +80 அங்கே போனா -80x, +120 அங்கே போனா -120. ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எதுவும் இருக்காது, ஈக்குவல் 0 தான். ஸோ இப்போ இங்கே ஒரு 13x². ஸோ 39 80 வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 41 வருது. பெரிய நம்பர் சைன் மைனஸ். ஸோ -41x
minus 120 equal to 0. இதை factorize பண்ண போறோம். இங்க 13 இருக்கு, இங்க minus 120 இருக்கு. So இதை multiple பண்ணா so 1560 வருது. பெரிய நம்பரா இருக்கு, அதுல in between 41 வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை அதை கண்டுபிடிக்க முடியலன்னா இதை வந்து ax ஸ்கொயர்ட், இது வந்து bx, இதை பிளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு அசியூம் பண்ணி குவாட்ரேட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ பை குவாட்ரேட்டிக் ஃபார்முலா வந்து x is equal to minus b plus or minus root of b squared minus 4ac by 2a. இதுதான் குவாட்ரேட்டிக் ஃபார்முலா. இதில் ரூட் ஆஃப் முதல்ல minus b வந்து minus 41. ஸோ மைனஸ் ஆஃப் minus 41 போடணும் வெளியே. அப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b squared minus 4ac. b வந்து அகைன் minus 41 ஸ்கொயர்ட் minus 4 into a into c. 4 into a வேல்யூ கொஸ்டின்ல 13, c வேல்யூ minus 120 இருக்கு. டிவைடட் பை 2a. a வேல்யூ கொஸ்டின்ல அகைன் 13 அப்படின்னு இருந்தது. ஸோ x is equal to வெளியே இந்த மைனஸ் மைனஸ் கட் ஆச்சுன்னா வெறும் 41 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப். ஸோ 41 ஸ்கொயர் பண்ணோம். 41 into 41 1681 கிடைக்குது. இங்க இருக்கிற இந்த மைனஸும் இங்க இருக்கிற மைனஸும் மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். ஸோ 4 into 13 மல்டிபிள் பண்ணிட்டு மல்டிபிள் பை 120 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6240 கிடைக்குது. டிவைடட் பை 2 into 16 வந்து 26. ஸோ வேல்யூ 41 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7921 வருது. ஆட் பண்ணும்போது டிவைடட் பை 26. இதை ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும். லாங் டிவிஷன் பண்ணுங்க 7921. ஸோ பின்னாடி இருந்து இப்படி ரெண்டு நம்பரா பேர் எடுத்துக்கலாம். 79 வர்றதுனால 88s are 64 பாசிபிள். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணா 15. அடுத்த நம்பர் 21 அப்படின்னு எடுத்துக்கலாம் வெளியே. ஸோ இது 1ல முடியுது. இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 8 தான், அந்த லாஸ்ட் நம்பர் வந்து ஒன்று 11s are வரும், இல்லை 99s are 81 வரும். ரெண்டே ஆப்ஷன். இதை நீங்க நார்மலா கம்ப்ளீட் பண்றதுக்கு இதை 2ல மல்டிபிள் பண்ணுங்க. 2 8s are 16. 16 பக்கத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் இங்க போடணும். இப்போ 1 போட்டா 1 போடணும். 161 1s are 161. அந்த நம்பர் பெருசா இருக்குல்ல, அப்ப 9 ட்ரை பண்ணுங்க. 169 மல்டிபிள் பை 9 பண்ணும்போது 1521 கிடைக்குது. ஸோ வேல்யூ வந்து 89 தான். ஸோ நம்மளோட எக்ஸோட வேல்யூ 41 பிளஸ் ஆர் மைனஸ் 89 பை 26. ஸோ இதை ரெண்டா பிரிச்சிடலாம். ஸோ ஒரு வேல்யூ வந்து 41 பிளஸ் 89 பை 26. இன்னொரு நம்பர் 41 மைனஸ் 89 பை 26. இது நெகட்டிவ்ல வந்துருது, ஏன்னா பெரிய நம்பர் மைனஸ்ல இருக்கிறதுனால. அதனால இதை நம்ம நாட் பாசிபிள்னு விட்டுடலாம். ஸோ இவங்களை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இவங்களை ஆட் பண்ணும்போது 130 by 26 வருது. ஸோ இதை கேன்சல் பண்ணா 5. அப்போ x is equal to 5 hours. அப்போ டேப் 1 takes 5 hours. ஏன்னா டேப் 1க்கு தான் நம்ம 5 எடுத்துருந்தோம். டேப் 2க்கு x plus 3 ஹவர்ஸ்ன்னு எழுதிருந்தோம் இல்லையா? ஸோ அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 5 plus 3 எவ்வளோ? 8 hours. நம்மளுக்கு கேட்டிருக்காங்க பாருங்க, how much time will each tap to fill the tankன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேப் 1க்கு x ஹவர்ஸ்னா டேப் 2க்கு x plus 3 ஹவர்ஸ் நம்ம கொஸ்டின்ல ஸ்டார்டிங்ல எடுத்திருக்கோம்ல. அப்போ எக்ஸுக்கு 5 ஹவர்ஸ் அப்படின்னா டேப் 2க்கு வந்து 5 plus 3 ஹவர்ஸ். அதனால 8 hours to fill the tank. இது பக்கத்துல நாட் அட்மிசிபிள் அப்படின்னு போட்டுருங்க.